சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகளவிலான சன நெரிசலால் ரீச்சா உணவு திருவிழா இடைநிறுத்தம், வருத்தம் தெரிவித்த ரீச்சா உரிமையாளர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம். மேல் மாகாணத்தில் போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட நபர் கைது, விசாரணைகள் தீவிரம். நுவரேலியா வலப்பணியில் அம்மன் ஆலய வளாகத்தில் புத்தர் சிலை வைக்க முயற்சி, தடுத்து நிறுத்திய மக்கள். விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் இணைந்து வாழ முடிவு, சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டை வாங்க உள்ளதாகவும் தகவல். கனடாவில் தீவிரமடையும் காட்டு தீ, 20,000க்கும் அதிகமான மக்களை வெளியேறுமாறு உத்தரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி இயக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அட்சய பாத்திரம் உணவு திருவிழா தவிர்க்க முடியாத காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரீச்சா நிர்வாகம் கவலையுடன் அறிவித்துள்ளதுடன் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டமைக்கு கடும் வருத்தம் தெரிவித்துள்ளது. மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவு திருவிழாவில் புலம்பெயர் மக்கள் உட்பட ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதாலும் ஏற்பட்ட நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த நிகழ்வுகள் மீளெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரீச்சா நிர்வாகம் அறிவித்துள்ளது. விழா வளாகத்தில் எதிர்பாராத வகையில் கட்டுக்கடங்காத அளவிற்கு பெருமளவான மக்களும் ஒரே நேரத்தில் திரண்டதால் ஏற்பட்ட கடும் சன நெரிசலை அடுத்து மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உணவு திருவிழா இடைநடுவே நிறுத்தப்பட்டதாகவும் ரீச்சா நிர்வாகம் கவலையுடன் அறிவித்துள்ளது. எனினும் இன்றும் நாளையும் திட்டமிட்ட நிகழ்வுகளுக்காக ஏற்கனவே நுழைவுச் சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்த மக்களுக்கு அவர்கள் செலுத்திய பணம் அனைத்தும் வங்கிக் கணக்குகளூடாக முறையாக திருப்பி வழங்கப்படும் என்றும் ரீச்சா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டமை குறித்து ரீச்சா உரிமையாளர் கந்தையா பாஸ்கரன் வருத்தம் தெரிவித்ததுடன் ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பின் 22வது திருத்த முனைப்புகளை முக்கிய பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் எதிர்த்துள்ளனர். இந்த விடயம் குறித்து அரசு தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு தாம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக மல்வத்து பிரிவின் மகாநாயகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்கம் மேற்கொள்ள திட்டமிடும் நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு பௌத்த பீடங்கள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை எனவும் பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடம் இருந்து இவ்வாறான ஒரு எதிர்ப்பு கடிதம் கிடைக்கவில்லை எனவும் அனுர தரப்பு குறிப்பிட்ட நிலையில் அரசு தலைவர் அனுருகுமார திசாநாயக்கவுக்கு இந்த விடயம் குறித்து கடிதம் எழுதப்பட்டதாக மல்வத்து பிரிவின் மகாநாயக்கர் நேற்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று தன்னை சந்திக்க குடிசார் அமைப்புகளின் தலைவர்கள் குழுவிடம் அவர் தெரிவித்த செய்தி அரசாங்கத்திற்கு பாதகமாக வந்துள்ளது. உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கான மசோதாவும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிலையில் முக்கிய பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் இந்த புதிய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ரத்மலானை ஞானேந்திர பாதையில் உள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 4 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்மலானை ஞானேந்திர பாதையில் உள்ள வீடொன்றின் மீது கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று வெடித்து சிதறியதுடன் மற்றைய குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த கல்கிசை காவல் நிலையத்தினர் மொரட்டுவை மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளில் வைத்து இந்த 4 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 26, 28 மற்றும் 30 வயதுடைய மொரட்டுவை மற்றும் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தற்போது வெளிநாட்டில் இருக்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் வழிகாட்டலின் பெயரிலேயே இந்த குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாகவும் திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு இடையே நிலவும் தகராறு இந்த தாக்குதலுக்கு காரணம் எனவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட நபரொருவர் மேல் மாகாணத்தின் தெற்கு திசை குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். போலி நாணயத்தாள்களை அச்சிடப்படுவதாக மேல் மாகாண தெற்கு திசை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலுக்கு அமைய மெரிகானை கோட்டை வீதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது போலியாக அச்சிடப்பட்டிருந்த 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் 7, 1000 ரூபாய் நாணயத்தாள்கள் 6, 500 ரூபாய் நாணயத்தாள்கள் 1 ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த நபரிடமிருந்து கடந்தியொன்றும் ஸ்கேனர் இயந்திரம் மற்றும் அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிட்டாக்கொட்டி பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபரை இன்று நுகைகுடி நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நுவரெலியா வலப்பனை மல்லிகைப்பூ தோட்டத்தின் அம்மன் ஆலய வளாகத்தில் இனம் தெரியாதோரால் புத்தர் சிலை ஒன்று வைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்ற நிலையில் அது கிராம மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா வலப்பனை மல்லிகைப்பூ தோட்டத்தின் அம்மன் ஆலய வளாகத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளை நிற வேனில் வந்த குழுவினர் சிலர் அப்பகுதியில் நீண்ட காலமாக இருந்து வந்த அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் புத்தர் சிலையை நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது தகவல் அறிந்த பிரதேச இளைஞர்கள் அந்த இடத்திற்கு சென்று சம்பவத்தை கையடக்க தொலைபேசி மூலமாக பதிவு செய்துள்ளனர். வெள்ளை வேன் உள்ளே புத்தர் சிலை ஒன்று இருந்துள்ளது. இதனிடையே முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாகனங்களில் வந்த குழுவினர் சம்பவத்தை பதிவு செய்தவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததுடன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நாம் பயமில்லை என கூறியுள்ளனர். இதனையடுத்து மேற்படி பகுதி மக்கள் ராகலை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் புத்தர் சிலை நிறுவும் முயற்சியை தடுத்து நிறுத்தியதுடன் மேற்படி குழுவினரை விசாரணை செய்துள்ளதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லும்படி கூறியுள்ளனர். குறித்த பகுதியில் 100 வருடங்களுக்கு மேல் அம்மன் மற்றும் காவல் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திடீரென எங்கிருந்தோ வந்த சிலர் இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் இது தமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். நாடளாவிய ரீதியில் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பிற்காக காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தினசரி விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுது நேற்று ஒரே நாளில் மாத்திரம் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் 4189 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் நாடளாவிய ரீதியில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தினசரி தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதற்கமைய நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 33,024 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அதன்போது இந்த சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 135 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 65 நபர்களும் அலட்சியமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 68 நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் தற்பொழுது நிலவுகின்ற பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதுடன் அந்த பகுதியில் உள்ள கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை, மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலியிலிருந்து மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடல் பரப்புகளில் இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அந்த வேளைகளில் கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பாக வெளியிடப்படும் எதிர்வு குரல் அறிவிப்புகளை அவதானிப்பில் கொள்ளுமாறு கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினர் அறிவுறுத்தப்படுகின்றனர். தமிழக முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்வில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து அதிர்வுகளை ஏற்படுத்தி பெரும் பேசுபொருளை உருவாக்கிய விவாகரத்து வழக்கை அவரின் மனைவி சங்கீதா முழுமையாக மீளெடுத்துள்ளதால்
மீண்டும் இருவரும் இணைந்து வாழ முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் 2 பேரின் தரப்புகளும் இதுவரை இந்த விடயத்தில் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. தமிழக முதல்வர் விஜயின் மனைவி அவரிடமிருந்து விவாகரத்து கோரும் வழக்கை முழுமையாக மீளெடுத்துள்ளதால் மீண்டும் இருவரும் இணைந்து வாழ முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக சென்னை போயஸ் தோட்ட பகுதியில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீட்டை வாங்குவது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முதல்வர் விஜய், மனைவி சங்கீதா மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகளும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ சென்னை நகரின் மையப்பகுதியான போயஸ் தோட்டம் அல்லது கோபாலபுரம் பகுதிக்கு அருகிலேயே புதிய வீட்டை வாங்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்தாலும் 2 பேரின் தரப்புகளும் இதுவரை இந்த விடயத்தில் எதுவும் சொல்லவில்லை. கனடாவின் மேற்கு பிராந்தியத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயின் காரணமாக 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக தங்கள் வதிவிடங்களை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பரவிய இந்த காட்டுத்தீ சில மணி நேரங்களிலேயே சுமார் 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரை அசாதாரண வேகத்தில் கடந்து எரிந்து வருவதால் 20,000க்கும் மேற்பட்ட மக்களை உடனடியாக தத்தமது வதிவிடங்களை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது கனடாவின் மேற்கு பிராந்திய சம்மர்லேண்ட் மற்றும் அருகிலுள்ள பீச்லேண்ட் பகுதிகளில் வசிக்கும் அனைத்து மக்களையும் வெளியேற்றும் பெரும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றன. வேகமாக பரவி வரும் இந்த காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஓகனகன் ஏரிக்கரையோர நகரங்களில் பல வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிகளவிலான சனநெரிசலால் ரீச்சா உணவு திருவிழா இடைநிறுத்தம், வருத்தம் தெரிவித்த ரீச்சா உரிமையாளர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம். மேல்மாகாணத்தில் போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட நபர் கைது, விசாரணைகள் தீவிரம். நுவரேலியா வலப்பண்ணையில் அம்மன் ஆலய வளாகத்தில் புத்தர் சிலை வைக்க முயற்சி, தடுத்து நிறுத்திய மக்கள். விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் இணைந்து வாழ முடிவு, சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டை வாங்க உள்ளதாகவும் தகவல். கனடாவில் தீவிரமடையும் காட்டுத்தீ, 20,000க்கும் அதிகமான மக்களை வெளியேறுமாறு உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.